என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உன் முன்னிலையில் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் 3 பெண் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த 3 பெண் தெய்வங்களும் நாளை வெள்ளிக்கிழமையில் உன் வீட்டு வாசலிலேயே இரத்த காவு வாங்கிவிட துடிக்கிறார்கள். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை நாள் என்பது மட்டுமல்ல, நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தியினுடைய நாள். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில் ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்துவது தெய்வத்தினுடைய இயல்பான காரியம்தானே. குறிப்பாக சங்கடகர சதுர்த்தி நாள் என்பதனால் விநாயக பெருமான் தானே வர வேண்டும். ஆனால் கருப்பன் என்ன ஒரு 3 பெண் தெய்வங்கள் இரத்த காவு வாங்கப் போகிறார்கள் என்று சொல்கிறாரே என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய சந்தேகம் நியாயம்தான். ஆனால் இது எதற்கானது, எதனால் இந்த விஷயம் நடக்கப் போகிறது என்பதனை நான் உனக்கு நிச்சயமாக சொல்ல வேண்டும். பொதுவாகவே இரத்த காவு என்றால் என்ன? ஒரு உயிரை இரத்தத்தால் அந்த இடத்தில் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த உயிரை நாம் இரத்த காவு வாங்க வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால் அது எத்தனை பெரிய கஷ்டத்தை இன்னொருவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உயிராக இருக்கும் அல்லவா? இப்படிப்பட்ட ஒரு உயிர் இங்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக அது யார் என்ற குழப்பம்தான் முதலில் உனக்கு வந்திருக்கும். நம் வீட்டு வாசலில் அப்படி யாருடைய உயிரும் போக வேண்டாம், நம் வீட்டு வாசலில் யாருக்கும் எந்த கஷ்டமும் வர வேண்டாம் என்று நீ நினைப்பாய். ஆனால் இதையெல்லாமும் தாண்டி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நான் வரக்கூடிய இந்த நேரம் முழுக்க உனக்கு எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளைத்தான் சொல்ல வேண்டும் அல்லவா? உன் அப்பன் இந்த கருப்பன் எப்பொழுதுமே எதையுமே நான் வெளிச்சம் போட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று சொல்லிவிடுவேன். நீ என்ன நினைத்தாலும் பரவாயில்லை. ஏனென்றால் இதை இன்றில்லை என்றாலும் நீ என்றாவது எதிர்கொள்ளத்தானே வேண்டும். இன்றில்லை என்றாலும் இந்த பிரச்சனைகளை நிச்சயமாக நீ என்னவென்று பார்க்கத்தான் வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நான் இந்த உண்மையை இப்பொழுதே சொல்லிவிட்டேன் என்றால் என் பிள்ளை, இதிலிருந்து நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் அல்லவா? உனக்கான நேரம் முழுக்க இனி இந்த கருப்பனின் அருளால் உனக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள். இந்த தெய்வம் உனக்கு எதை நடத்துவதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை, நீ சந்தோஷமான பல தருணங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் துணையிருக்க எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பனின் அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பல நிலைகளிலும் உன்னுடைய வெற்றியை அது உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி நீ என்னவெல்லாம் எதிர்பார்க்கிறாயோ அவை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் இனி உன்னை விட்டு விலகட்டும். இந்த கருப்பன் நான் உனக்கு துணை இருந்து ஒவ்வொன்றையும் இனி உருவாக்கி தரும் பொழுது இவை அத்தனையிலும் இருந்தும் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ அடைந்தே தீருவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லாத எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் இந்த வாழ்க்கையை இதுவரையிலும் என் பிள்ளை நீ தொலைத்தது போதும். இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பது மட்டும்தான் உன் நினைவில் இருக்க வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றிட வேண்டும். எந்த இடத்திலும் நாம் எதையுமே அவ்வளவு எளிதாக வெல்லாமும் விட்டு வருந்தி கொண்டிருக்க முடியாதல்லவா? உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களினால் இனி உன்னை நீ மேன்மைப்படுத்த வேண்டும். கருப்பன் ஒரு விஷயத்தை உனக்கு தெய்வத்தினால் நடத்தப்பட காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேன் என்றால் இதை நீ முதலில் சற்று உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் தீமைகளை எல்லாமும் என் பிள்ளை நீ வேறறுக்க வேண்டும். தெய்வம் எதையும் நமக்கு ஒரு முறைதான் எடுத்துச் சொல்லும். அந்த முறையை நாம் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலம் முழுமைக்கும் வருந்த வேண்டிய ஒரு நிலைமை நிச்சயமாக வந்துவிடும். கருப்பன் சொல்லும் இந்த காலம் முழுக்க உனக்கு எல்லாவற்றிலும் நீ விரும்புகின்ற வெற்றியை
நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த தீமைகளையும் இந்த வாழ்க்கையை விட்டு நாம் விரட்டி அடித்தே தீர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணமில்லாமல் இங்கு எதுவுமே உனக்கு நடந்து விடுவதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். காரணத்தோடு உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் உன்னிப்பாகவே கவனித்து விடு. இனி எது நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ மீண்டு வருவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ உனக்கான விருப்பங்களை சரியாக பெற்றிடுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லாதது எது, தேவையானது எது என்பதனையும் இனிமேல் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் நேரங்கள் இனி உனக்கு முழுமையான சந்தோஷத்தை நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் என் பிள்ளை இழந்த விஷயங்கள் இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கிருக்கின்ற நேரம் இனி உன்னை ஆச்சரியப்படுத்துவது போல கருப்பன் சொல்லக்கூடிய விஷயம் இனிமேல் உன்னை நிச்சயமாக பக்குவப்படுத்தும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் அப்பன் நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி முழுமையாக உன்னை சரியாக நல்வழிப்படுத்த வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் கைவிடாமல் நீ நிச்சயமாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை காலம் என் பிள்ளை சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் போதும் போதும் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிகமாகத்தான் இருந்திருக்கிறது. போதும் போதும் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்படுகின்ற அளவிற்கு பல இன்னல்களும் வேதனைகளும் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் கடந்ததொரு நிலையும் இதையெல்லாமும் தாண்டிய ஒரு மாற்றமும் இந்த கருப்பனால் உனக்கு நடத்தப்பட இருந்தாலும் நாளைய வெள்ளிக்கிழமையில் இந்த 3 தெய்வங்களும் முன்னின்று இதை நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நாளைய தினம் குறிப்பிட்டு எந்த ஒரு நிலையிலும் நீ சில தவறுகளை செய்துவிடக்கூடாது. குறிப்பாக உன்னுடைய வீட்டில் எக்காரணம் கொண்டும் தீய வார்த்தைகளை பேசக்கூடாது. உன்னுடைய வீட்டிற்குள் இருக்கின்ற மனிதர்களினுடைய மனதில் நடக்காது கிடைக்காது என்பது போன்ற எதிர்மறையான எண்ணங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடாது. எது நடந்தாலும் அது சரியானதாக நடக்கும் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. சுற்றி இருந்து வேதனைகளை கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் நிச்சயமாக இதிலிருந்து உன்னால் மீண்டுவிட முடியும் என்பதுதான் உண்மை. நீ நினைத்தது போல எல்லா விஷயங்களும் மிகப்பெரிய மாற்றங்களை உனக்கு கொண்டு வரும் என்பதுதான் உண்மை. எந்த இடத்திலும் இனி எதையும் எண்ணி நாம் வருந்தி கொண்டிருக்க வேண்டிய தேவை கிடையாது. உன்னோடு இந்த கருப்பன் நான் துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நீ நிச்சயமாக பெற்று விடுவாய் என்பதனை புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த காலமும் இந்த நேரமும் இந்த சூழ்நிலைகளும் இனி எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் துணையிருந்து உனக்கு மன நிம்மதியை நிச்சயமாக கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உன்னுடைய சந்தோஷம் உனக்கு எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ எண்ணியது போல உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் என் பிள்ளை தவியாய் தவித்த தவிப்புகள் எல்லாமும் போதும். இனிமேலும் நீ எதையும் தொலைக்காமல் இருந்தாலே உனக்கான நிம்மதியான விஷயங்கள் பல இனி நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். தெய்வம் சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கையிலும் உனக்கான நல்ல நேரங்கள் இனி நிச்சயமாக கிடைக்கும். கருப்பன் துணை இருக்கும் பொழுது நாளை உன் வீட்டிற்கு உனக்காக வரக்கூடிய இந்த 3 பெண் தெய்வங்களை பற்றியும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இரத்த காவு வாங்கிவிட துடிப்பதற்கு முக்கியமான காரணம் இருக்கின்றது. இதில் 2 தெய்வங்கள் இரத்த காவு வாங்கிவிட துடிப்பதும் இன்னொரு தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. கருப்பன் சொல்லும் பொழுதே என் பிள்ளை இதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால்
அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை கொடுப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்கான தேவைகளை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் என்பதனை மறக்காது. தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கென்று நான் என்னவெல்லாம் சொல்லித்தர எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் நான் இருந்து உனக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் இந்த காலம். இனி எதையுமே என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். காலமும் நேரமும் இந்த கருப்பனின் அன்பையும் அருளையும் உனக்கு நிச்சயமாக பெற்றுத்தர துணிந்து விட்டது. அப்படியானால் இது நடப்பதனால்தான் இந்த தெய்வங்கள் எல்லாமும் உன் முன்னால் வந்து நிற்கிறார்கள். இவர்களை யார் என்று அடையாளம் காணக்கூடிய பாக்கியமும் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. சுற்றி இருப்பதை எல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த கருப்பன் உனக்காக துணை இருக்கும் நேரங்களில் முழுக்க முழுக்க உனக்கு வேண்டிய மனநிறைவு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. அப்பன் சொல்கின்ற இந்த சொல் எல்லாமுமே இனி உன்னை ஆச்சரியப்படுத்தும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது வேண்டி உனக்காக நான் வந்திருக்கிறேன். கருப்பன் உனக்கு துணையிருந்து எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல நான் வந்திருக்கிறேன். அதுபோல நீயும் உனக்கான விஷயங்களை சரியான முறையில் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் உனக்கு எல்லா இடத்திலுமே தர வேண்டிய பல விஷயங்களை நிச்சயமாக தந்திருக்கிறேன். உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனையும் நான் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லி இருக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கின்ற தீய மனிதர்களை அடையாளம் காண்பித்திருக்கின்றேன். உடனிருந்து கொண்டே உனக்கு வேதனைகளை கொடுப்பவர்களை எல்லாமும் நான் நிச்சயமாக உன் முன்னால் தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்காக உன் அப்பன் நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க மனநிறைவோடு பெற்று கொண்டாலே அது போதும். எல்லா நேரமும் உனக்கு வேண்டியதை எல்லாமும் விரும்பியபடி நடத்தி கொடுக்க முழுக்க முழுக்க காரணம் நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். சுற்றி இருந்து உன்னை ஆட்டி படைக்கும் இந்த தீய விஷயங்களை நீ வேறறுக்க வேண்டும் என்பதுதான். என் தங்கமே, ஒன்றல்ல ரெண்டல்ல, எத்தனை நாட்கள் இவர்கள் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நீ எவ்வளவுதான் கண்ணீரை சிந்தினாலும் அதற்கெல்லாம் இவர்கள் ஒருபோதும் இரக்கப்பட்டது கிடையாது. அதற்கெல்லாம் இவர்கள் ஒருபொழுதும் மனம் வேதனைப்பட்டதே கிடையாது. நடப்பது எல்லாமுமே உனக்கு நிச்சயமான காயங்களை கொடுக்க வேண்டும் என்றுதான் இவர்கள் நினைக்கிறார்கள். உனக்கு மேலும் மேலும் துன்பங்களும் வேதனைகளும் தான் கிடைக்க வேண்டும் என்று இவர்கள் யோசிக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு நடப்பது எல்லாமும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எதிலுமே துணையிருக்கும் இந்த தெய்வங்களை நீ விட்டுவிடலாகுமா? இவர்களை விட்டுவிட்டால் இனி காலம் முழுமைக்கும் நீ வருந்த வேண்டிய நிலைமை உனக்கு நிச்சயமாக வரும் என்பதனை நீ மறக்காதே. நிச்சயமான ஒரு தருணம் உன் வாழ்க்கையில் இருக்கும். இவர்கள் மேலும் மேலும் உன் வீட்டையே சுற்றி சுற்றி வந்து எப்படியெல்லாம் பிரச்சனைகளை உருவாக்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான தண்டனையை நிச்சயமாக கொடுக்கத்தானே வேண்டும். பொறுத்தது போதும் பொங்கி எழு என்று பிரத்யங்கரா தேவியும் இதற்கு மேலும் தாங்கிக் கொள்ள முடியாது என்று வராகி தேவியும் இவர்கள் என் பிள்ளையை இந்த பணத்தை வைத்துத்தானே அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி லக்ஷ்மி தாயானவளும் உன் இல்லத்தில் நிற்கிறார்கள். என் குழந்தையே, உனக்கான செல்வத்தை கொடுக்க லக்ஷ்மி தாயானவளும் உன்னுடைய வீட்டிற்கு வந்து விட்டாள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோல இந்த வாழ்க்கை உனக்கு வராகி தேவியினாலும் பிரத்யங்கரா தேவியினாலும் உன்னை சுற்றி இருக்கும் பல தீமையான விஷயங்களும் பல நேர்மறையான விஷயங்களும் உனக்கு சரியானபடி கிடைக்க அவர்கள் மிகப்பெரிய உதவியை செய்ய போகிறார்கள் என்பதனை மறக்காதே. நடப்பதும் கிடைப்பதும் சரியா தவறா என்பதனை முதலில் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இவர்களுக்கு வேண்டும். புரிந்து கொள்ளக்கூடிய மனத்திறமை இவர்களுக்குள் இருக்க வேண்டும்.
அப்படி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தெரிந்து கொண்டு நாம் வாழும் பொழுது நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நம்மை நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வலிமைப்படுத்தும் என்பதனை மறக்காதே. கருப்பன் சொல்லும் சொல்லிலிருந்து உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ உணர்ந்திருப்பாய் என்றால் இனி எந்த நாளும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான நன்மைகளை நீ சரியாக புரிந்து கொண்டு கருப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் தூள் தூளாக எரிந்துவிட்டு உன்னை சுற்றி நடக்கும் நன்மைகளை கொண்டு தெய்வத்தின் அருளை பெறுவதற்கு நீ துணிந்து விட்டால் அது போதும். எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரங்களில் என் பிள்ளை, நீ வேண்டும் என்றே பல பிரச்சனைகளை உன்னுடைய வாழ்க்கைக்குள் இழுத்து கொண்டு வந்திருக்கிறாய். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாமும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இது எல்லாமுமே உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு வேண்டும் என்றே பார்த்ததும் பார்க்காமல் போகின்ற சில மனிதர்களுக்கானது. நீ எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக இந்த வாழ்க்கை உன்னை வேதனைப்படுத்திவிடும் என்பதனை மறந்து விடாதே. சுற்றி இருப்பது எல்லாமும் உனக்கு துன்பத்தையே கொடுத்திருந்தாலும் நான் சொன்ன இந்த 3 தெய்வங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தத்தான் போகிறார்கள். இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆரம்பத்தில் உனக்கு ஒருபோதும் பிடிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய நிலையில்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது எல்லாமும் இந்த வாழ்க்கை பல சரியான தருணங்களை உனக்கு சொல்லித்தர வந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. தேவைகள் என்னவோ அதை பொறுத்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் நானும் அதைத்தான் சொல்கின்றேன். உனக்கான தேவைகளை கடந்து இந்த வாழ்க்கையில் எதுவும் வேண்டாம். உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டாலே அது போதும். உனக்கு இந்த கருப்பன் சொல்ல நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் தெளிவாக உனக்கு தந்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் சொல்லும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதொரு புரிதலை இனி நடத்தும் என்பதனை தெரிந்து கொள். கருப்பன் சொன்ன விஷயம் இனி உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை உருவாக்கி தருவதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கிறேன் என்பது உனக்கு இனிமேலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை. அதுபோல வராகி தேவி, பிரத்யங்கரா தேவி என்றும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான விஷயமான உன்னுடைய குலதெய்வமும் சரி, எல்லா தெய்வங்களும் உனக்கு உறுதுணையாக நின்று மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்துவிட உனக்கு துணையாக இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இது போன்ற தெய்வம் துணை இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு என்ன கவலை? இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க காத்திருக்கும் பொழுது இனி உனக்கென்ன கவலை? இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்றாலும் இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ வாழ்ந்துவிடும் வாழ்க்கைதான் உனக்கான வாழ்க்கை என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனையிலும் நீ கற்றுக்கொண்ட இந்த பாடங்கள் இனிமேல் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கும். கருப்பன் சொன்னது போல புதியதொரு தருணத்தை இது எல்லாமும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும். எதையும் இழந்துவிட்டு வருந்துவதை விட இழக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டால் போதும். உன்னை சுற்றி நல்லது நடக்கப் போவதை நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பனின் அன்பினால் உன் வாழ்க்கையில் நாளைய இந்த 3 தெய்வங்களையும் நிச்சயமாக நீ உணர்வாய். உன் வீட்டு வாசலில் நடக்கக்கூடிய விஷயத்தை நீ தடுத்து நிறுத்தாதே. செய்த தவறுகள் அவர்களை நிச்சயமாக பழி தீர்க்காமல் போகாது என்பதனை புரிந்து கொள். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களுமே உன்னை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும், நல்லதே நடக்க வேண்டும். இனி எப்பொழுதும் நான் உன்னை எந்த இடத்திலும் விட்டு கொடுத்து விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் சொல்லித்தந்த பாடங்கள் உன் வாழ்க்கையில் இனி பல மாற்றங்களை நடத்தட்டும். நீ கலங்காதே. எந்த இடத்திலும் மற்றவர்கள் செய்கின்ற காரியங்களை எண்ணி பயப்படாதே.
உனக்கு தெய்வமாகிய நான் எந்த நிலையிலும் துணையாக இருப்பேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். நம்பிக்கையோடு இரு என் தங்கமே. இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.